திருச்சி பீமா நகரில் உள்ள காவலர் குடியிருப்புக்குள்ளேயே ஒருவர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இல்லை என்ற உண்மையை நெற்றியில் அடித்தார் போல இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நமக்கு உணர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக அரசை கண்டித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில் திருச்சி பீமா நகரில் உள்ள காவலர் குடியிருப்புக்குள்ளேயே ஒருவர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் கடும் அதிர்ச்சி அளிப்பதோடு திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு எங்கு சென்றாலும் பாதுகாப்பில்லை என்ற உண்மையை நெற்றியில் அடித்தார் போல் நமக்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்தியுள்ளது என்று நயினார் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்ட நிலையில் பட்ட பகலில் காவல் நிலையங்களின் அருகிலேயும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயும் வரை வெட்டி சாய்ப்பது பேசலாகிவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் காவல்துறையினரின் கைகள் கருப்பு சிவப்பு கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொண்ட குற்றவாளிகளுக்கு சுத்தமாக குளிர்விட்டு போய்விட்டது என்றும் காவல்துறை மீதான மக்களின் நம்பிக்கை இட்டு போய்விட்டது, இது நமது சமூக அழிவிற்கான அறிகுறி என்றும் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து பதிவிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இப்படி சீரழிந்து கிடக்கையில் முழு நேர காவல்துறை தலைமை இயக்குநரை இன்னும் நியமிக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கும் ஆளும் அரசின் ஆணவம் சகித்துக் கொள்ள முடியாதது என்றும் பொதுமக்களின் உயிர்களை வைத்து இப்படி பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருக்கும் இந்த திமுக அரசு முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய கள்ளிச்செடி என்றும் திமுகவை கடுமையாக சாடி அந்த பதிவை நயினார் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி.